Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஹெல்த்தியா டேஸ்டியான பச்சைப்பயிறு போண்டா பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு 1 கப், மைதா 100 கிராம், இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், வெல்லம் 1/2 கப், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், எண்ணெய், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், உப்பு 1 சிட்டிகை. முதல்ல பச்சை பயிரை ஊற வைக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை குக்கர் இல்லை பேனில் மாற்றி நல்லா வேக விடுங்க. குக்கர் யூஸ் பண்ணால் 2-3 விசில் வரைக்கும் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கு. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச பச்சை பயிறு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கடைசியாக 1/2 கப் வெல்லம். நல்லா சுத்தமான வெல்லம் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணலாம். மிக்சிங் பவுலில் மைதா, பேக்கிங் சோடா, உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டா பண்ணலாம். கடாய் சூடு பண்ணி ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு உருண்டையை மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியெடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவும் ஃப்ரை பண்ணலாம்.
அவ்வளோதான், டேஸ்டியாக ஹெல்த்தியான பச்சைப்பயிறு போண்டா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ஹெல்தியான பச்சைப்பயிறு போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.